இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனம், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜெப சத்தம் கேட்கப்பட்டது. இந்த நாளிலும் கூட நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க கூடவே இருந்து உங்க சத்தத்தை அவர் கேட்கிற தகப்பனா இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் ஜெபம் கேட்கப்படல, என் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை, ஏன் நான் ஜெபித்தது வீணாய் போய்விட்டதோ என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிற தகப்பனா இருக்கிறார். உன் ஜெபத்தை தள்ளவே இல்லை. நீங்க எந்த சூழ்நிலையிலெல்லாம் நீங்கள் ஜெபித்தீர்களோ அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது ஜெபித்திருப்பீர்கள். உங்களுடைய கண்ணீர் தரையிலே விழுந்து கொண்டிருக்கலாம். உங்க கண்ணீர் தலையணையை நனைத்து கொண்டிருக்கலாம். நீங்க படுக்கிற பெட்ல உங்க கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் ஜெப சத்தத்தை நான் கேட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ அழாதே மகளே, நீ சோர்ந்து போகாதே மகளே, நீ கலங்காதே மகனே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எதற்காகலாம் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஜெபத்தை நான் கேட்டேன், அதை நான் நிறைவேற்ற போகிறேன். நீ ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் பதில் கொடுக்க போகிறேன். அந்த பதிலின் மூலமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, நீ அழாதே, நீ அங்கலாய்க்காதே. உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவர். திருமண காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? பிரச்சனையை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கடன் பாரத்தை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? சொந்து போகாதீங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. உன் கண் அதை பார்க்க போகுது. நீங்க மகிழ போறீங்க. நீங்க சந்தோஷத்தினால் பூரிக்க போறீங்க. உங்களுடைய புலம்பல் எல்லாம் மாற போகிறது. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். எதிர்பார்த்தது உங்க வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் உன் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை தரப்போகிறார். உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். அவர் அற்புதத்தை செய்து முடிக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தகப்பனீர், உடைய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், எத்தனை நாட்கள் தெய்வ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜெபத்தை நீர் கேட்கிற தகப்பன் உடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தின் மூலம் அற்புதம் நடக்கட்டும். தடைகள் மாறட்டும். சத்துருடைய கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.